அல்லேலூயா. இந்த இடத்துல வானம் திறந்திருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். வானம் திறந்திருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறபடி யாக்கோபு ஒரு கல்லை தூக்கி தலையில வச்சுட்டு படுத்தார். அடுத்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. தன்னோடு யாரும் இல்லை, தன் கையிலையும் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லாத சமயத்துல ஒரு கல்லை தூக்கி தலை கீழே வச்சு படுத்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை தருகிறார். அல்லேலூயா, ஆமென். வானம் திறந்திருக்கிறதை கண்டார். ஒரு ஏணி வைத்திருக்கிறதை கண்டார். அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் கண்டார். ஆமென். இந்த 21 நாள்ல உங்க கண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட தரிசனங்களை, மேலான தரிசனங்களை, ஆமென், பரலோக தரிசனங்களை பார்க்கும்படி கர்த்தர் இந்த 21 நாள் நம் கண்களை திறக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனங்களை பெற்றுக்கொண்டு இந்த 21 நாளும் ஜெபத்தில் வளர, தேசத்துக்காக திறப்பில் நிற்க, எந்த தரிசனத்தோடு இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறதோ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா, ஆமென். நம்ம ஒரு 50 கேட்டால் அவர் ஒரு 40 எல்லாம் கொடுத்து நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். நம்ம ஒரு 50 கேட்டால் அவர் ஒரு 100 கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். என் அப்பாவுக்கு அதிகமாக செஞ்சு தான் பழக்கம். அவர் கொஞ்சமாக குறைச்சி கொடுத்து யாரையும் அனுப்பவே மாட்டார். நம்முடைய தேவன் அவ்வளவு நிறைவாக கொடுக்கிறவர். நான் நம்புகிறேன் முதல் நாள் துவங்கி 21 நாளும் கர்த்தருடைய கரம் அப்படியே நிறைவான ஆசீர்வாதங்களை, அல்லேலூயா, நமக்கு கொடுத்து கர்த்தர் அனுப்ப போறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நம்ம ஒரு கை தட்டி இந்த முதலாம் நாளுக்காக கர்த்தருக்கு ஒரு நன்றியை செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணும். ராஜா நாங்கள் கேட்கணும். இந்த வார்த்தைகளை சொல்லி பாடலாமா? கர்த்தருடைய சத்தம். யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே. ராஜா நாங்கள் கேட்கணுமே. குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எங்க சபைகள் நிரம்பணும், சபைகள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணகமேகம் எழும்ப, வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணகமேகம், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழி. எங்க சபை நிரம்பணும், குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா சபைகள் நிரம்பணும், நதியாய் பாயணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் தேசங்களை அசைத்து சபைகளை நிரப்பணும். ஆமென். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஒரு அச்சாரமாய் கர்த்தர் இந்த நாட்களை பயன்படுத்துவாராக. கர்த்தர் அடியாளுக்கு கொடுத்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு யோவேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனங்களை, தேங்க்யூ ஜீசஸ். யோவேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வேதம் எடுத்தவர்கள் சேர்ந்து வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் இந்த அதிகாரம், எஸ்பெஷலி 2வது அதிகாரம், அதிக தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கிய அதிகாரம். ஆமென். அந்த தீர்க்க தரிசனத்துல கர்த்தர் எனக்கு என்னுடைய இருதயத்துல வைத்த 2 வார்த்தை தான் முன்மாரியும் பின்மாரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட மழை வார்த்தை சொல்லுகிறது. அவர் முன்மாரியையும் பின்மாரியையும் என்ன பண்ணியிருக்காரா?
ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படி நம்முடைய ஆண்டவர் இந்த காலத்துல நமக்கு பின்மாறி மழையை நம் மேல ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த மழை குறித்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன அது முன்மாறி மழை, என்ன அது பின்மாறி மழை, அது என்ன ஃபார்மர் லேட்டர் ரெயின் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ யூதர்களுடைய கேலண்டரை பற்றி படிக்க எனக்கு நேரிட்டது. நமக்கெல்லாம் ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் தான் 1, 2, 3, 4 அப்படின்னு மாதங்களை நம்ம சொல்கிறோம். ஆனால் யூதர்களுடைய வழக்கத்தின்படி அவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய டேஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. செப்டம்பர், அக்டோபர். செப்டம்பர் தான் அவங்களுக்கு முதல் மாதம். செப்டம்பர் முதல் மாதம், அதுக்கப்புறம் அக்டோபர், அப்படி அவங்க மாதம் கணக்கு வந்து செப்டம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த முன்மாறி மழை பொதுவாக எப்போ வரும் அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த முன்மாறி மழை வரும். ஓகே, நான் முதல்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் அதற்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முன்மாறி மழை எப்போ வரும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாவது மாதத்தில் செப்டம்பருக்கு அடுத்து அக்டோபர் அப்படி வரும். அதுக்கப்புறம் பின்மாறி மழை எப்போ அவங்களுக்கு வரும்னா மார்ச், ஏப்ரல். அல்லேலூயா. இந்த மாதம் என்ன மாதம்? அப்ப பின்மாறி மழை வருமா? அல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த முன்மாறி பின்மாரியை பற்றி படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஜோஷ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மார்ச், ஏப்ரல் மாதத்துல தான் என்ன வரும்? பின்மாறி மழை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் கொஞ்சம் வித்தியாசமானது. முன்மாறி மழை எப்படி வரும்னு சொல்லுதுன்னா இட் வில் பி லைக் a soft shower. சும்மா சாஃப்டா அப்படியே மெல்லிசா கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு? மெல்லிய சத்தத்தோடு பேசினார். அந்த மாதிரி மெல்லிசா சாஃப்ட் ஷவர்ஸ். முதல்ல எதுக்கு இந்த முன்மாறி மழை வருது அப்படின்னா ஒரு நோக்கத்தோட. நம்ம ஆண்டு எதை செஞ்சாலும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சிறந்த நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. ரூத் போவாசின் களத்துக்கு போனது தற்செயலா இருந்தது போல அந்த வார்த்தையே எழுதப்பட்டிருந்தா கூட என் நம்பிக்கை என்னன்னா அது தற்செயலா நடந்ததில்லை, தேவ திட்டத்தின்படி நடந்த ஒரு விஷயம். அல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் அவங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார். நம்ம கர்த்தருடைய பிளான்குள்ள, ஆண்டுடைய ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு கவலை இருக்கு, உங்க எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருக்குன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவர்களை அவருடைய திட்டம் என்கிற வட்டத்திற்குள் தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரு நோக்கத்தோட தான் இந்த 2 மழையும் கர்த்தர் அனுப்புறார். இந்த மழையை அனுப்புவேன்னு யார்? ஆண்டவர் தான் யூதர்களுக்கு வாக்கு பண்றார். நான் உங்களுக்கு முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்ற வாக்கு தத்தம் அவர் தான் கொடுக்கிறார். முன்மாறி மழை எதுக்கு சாஃப்டா அப்படியே அந்த நிலத்து மேல விழும் அப்படின்னா அது அந்த நிலத்தை, கடினமான அந்த நிலத்தை என்ன பண்ணும்னா அப்படியே சாஃப்ட் ஆக்கி விதைப்பதற்கு ஏதுவாக ப்ரிப்பேர் பண்ணும். அல்லேலூயா, ஆயத்தப்படுத்தும். முன்மாறி மழை அப்படியே சாஃப்டா வந்து விழுந்து என்ன செய்யும்னா அந்த கடினமான நிலத்துல உள்றது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? அப்ப அதை என்ன பண்ணும்னா சாஃப்ட் பண்ணும். எதற்காக? பயிர் வளருவதற்கு, வளர்ச்சிக்கு. நீங்க நோட் பெண்ணெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு டேபிள் போடுங்க. இந்த பக்கம் முன்மாறின்னு எழுதுங்க, இந்த பக்கம் டேபிளுக்கு இந்த பக்கம் பின்மாறின்னு எழுதுங்க. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம ஆவியானவரை பற்றின ஒரு அற்புதமான ரகசியத்தை இதில் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எழுதிட்டீங்களா? நோட் வச்சிருக்கிறவங்க இந்த பக்கம் முன்மாறி ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் முன்மாறி இந்த பக்கம் பின்மாறி. முன்மாறி எப்போ வரும்? அக்டோபர் நவம்பர்ல வரும். பின்மாறி எப்போ வரும்? மார்ச், ஏப்ரல். அதை அறிந்தே ப்ராஃபட்டிக்கலா மார்ச் மாதத்துல ஒரு பின்மாறி மழையை எதிர்பார்த்து இந்த கூட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட நிலம் போல நம்ம வாழ்க்கை இருக்கிறது இல்லை. ஆமென், ஆமென். இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கர்த்தர் நமக்கு செழிப்பை கட்டளையிட போகிறார். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்கள் கைகளை அறுக்கிற கைகளாக, உங்கள் தோள்களை அரிக்கட்டுகளை சுமக்கிறவைகளாக கர்த்தர் மாற்ற போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
அல்லேலூயா. வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீரோடவே இருக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல காலத்தை வச்சிருக்கிறார். உலகத்தான் கூட நம்புறான் நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாட்களை வைத்திருக்கிறார். இந்த முன்மாரி மலையுடைய முதல்ல சொன்னேன் சாஃப்டா இருக்கும். அந்த மலை எப்படி இருக்கும்? ட்ரிசில் ஆகிற மாதிரி சின்னதா, ரொம்ப ஹெவியா இருக்காது. ஆனா பின்மாரி மலை எப்படி இருக்கு தெரியுமா? பயங்கர ஹெவியா இருக்கும். அல்லேலூயா. 21 நாளும் ஹெவி பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் இந்த இடத்துல நீங்க அனுபவிக்க. கரங்களை தட்டிட்டே இருங்க அடிக்கடி. அல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அடிக்கடி. ஆமென். ட்ரை பண்ணலாமா? அப்படி அந்நிய பாஷை பேசிட்டே. ஆமென். 21 நாளும் சும்மா சாஃப்டா இல்ல, ஸ்ட்ராங்கான. மேல் வீட்டறையில் அவர்கள் 120 பேரும் கூடியிருந்த போது எப்படி காற்று அடிச்சுச்சுன்னா அப்படியே அப்படி அடிக்கல, பலத்த காற்று. அல்லேலூயா. அதை வாஞ்சிக்கிறீங்களா? ஒரு பலத்த காற்று, ஒரு கனமழை, ஒரு கனமழை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கனமழையை வருகிற அதுதான் பின்மாறி. முன்மாறி மழை வருகிறதுக்கான காரணம் என்ன சொன்னேன்னா, இது நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணும், ஆயத்தப்படுத்தும். எதற்காகனா பயிருடைய வளர்ச்சிக்காக. முன்மாரி மலை இஸ் ஃபார் growth. ஃபார்மர் ரெயின் இஸ் ஃபார் growth. இந்த மழை வந்தாதான் பயிரால என்ன பண்ண முடியும்னா, இந்த விதையால இந்த மண்ணை முட்டி வெளியே வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வறண்ட இதுக்குள்ள அது என்ன பண்ண முடியாது. இந்த விதைக்கப்படுகிற விதை முட்டி வெளியில வரணும்னா இந்த மழை வந்து அதை சாஃப்ட் பண்ணணும், அந்த நிலத்தை என்ன பண்ணும். ஆனா 2வது வர்ற மழையுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அழகு. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. வேதம் எவ்வளோ அழகான புத்தகம், வேதம் எவ்வளோ ஆச்சரியமான புத்தகம். ஆனா லேட்டர் ரெயின், பின்மாறி மழை பலத்த மழையா வருது. இதுக்கு காரணம் என்ன? இது எதுக்காக வருது? இது என்ன நோக்கத்துக்கு வருது அப்படின்னா, இது அறுவடைக்கு முன்னாடி வரும். எப்படி வரும்? கதிர் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். இது வந்து என்ன செய்யும்? இந்த மழை வந்து வளர்ந்திருக்கிற கதிர்களை முதிர்ச்சி அடைய செய்யும். அல்லேலூயா. அப்படின்னா இப்படி சொல்றேன் பாருங்க. அப்படியே அந்த நீங்க அப்படியே மனதுல அந்த கோதுமையை நினைச்சுக்கோங்களேன். வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பின்மாரி மழை வந்ததுன்னா ஒவ்வொரு கோதுமையும் அப்படியே மணிமணியா பல்க் ஆயிரும். வளர்ச்சி வேற, முதிர்ச்சி வேற. முன்மாரி மழை வளருவதற்கு, ஃபார் growth. பின்மாரி மழை எதற்கு தெரியுமா? முதிர்ச்சி அடைவதற்கு, ஃபார் மெச்சூரிட்டி. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் இந்த வரி இப்ப நீங்க பாடுறீங்கன்னு என்கிட்ட கேட்கணும். மழையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து இந்த மாதிரி பாடுறீங்களே, ஏன் இந்த வரியை பாடுறீங்க அப்படின்னு யோசிச்சோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஏன்னா, நான் உங்களுக்கு முன்மாரி மழையும் பின்மாரி மழையும் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவர் எதை சொல்றாருன்னா, நான் ஒன்னு தொடங்கிட்டேன்னா, நான் ஒரு மழையை அனுப்பி நிலத்தை பண்படுத்தி ஒரு காரியத்தை தொடங்கிட்டேன்னா அதை முடிகிற வரைக்கும் அவர் பொறுப்பெடுத்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முன்மாறிய கொடுத்து அந்த நிலத்தை விதைப்புக்கு விதை, இந்த நிலத்துல விதை, இந்த நிலத்துல விதைச்சா பலன் வரும்னு கர்த்தர் ஒரு ரெயின் அனுப்பி அந்த நிலத்துக்கு அந்த எதிர்பார்ப்பை கொடுத்துட்டாரு, அந்த கெப்பாசிட்டியை கொடுத்தாருனா அது வளர்ந்து முதிர்ந்து அறுவடை ஆகுற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதான் நம்ம ஆண்டோடைய பேர் என்ன? ஆல்பா ஒமேகா. அவர் உன்னை துவங்கினா அவர் அதை முடிப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதையெல்லாம் துவங்கினாரோ, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை துவங்கினார்ல, என் சரீரத்தை கர்த்தர் சுகப்படுத்துவார். அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ள தொடங்கினார்ல, அந்த நம்பிக்கையை கனப்படுத்தும்படி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை அவர் துவங்கினார்ல. ஆமென். எனக்கு கர்த்தர் இதை செய்வார். யார் தொடங்க முடியும்? நம்ம நம்ப முடியுமா? இல்ல. நம்மை நம்ப பண்ணினவர் யாருன்னா அவர் தான். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப பண்றது யாரு? அவர் தான். கற்ப பிள்ளைக்காய் காத்துக்கணும், அற்புதம் நடக்கும்.
நம்மளை யார் நம்ப பண்றா? கர்த்தர் தான். ஒரு வேலை கிடைக்கும், இல்ல கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கார், நம்ப பண்ணியிருக்கார். முன்மாறி மழையை கொடுத்து உங்கள் இருதயங்களை பண்படுத்தி விளைச்சலுக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு அப்படியே பாதி வழியில விட்டு போற தேவன் அவர் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஃபாதர் அப்பா பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, கரை சேர்த்திடுவார் நீ கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கிளம்பு கிளம்பு கிளம்பு, துரிதப்படுத்துறார். போ போ போ, அடுத்து அங்க போ, அக்கறைக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அப்பா சொன்னாங்கன்னு படகுல ஏறி கிளம்பிட்டாங்க. அப்படியெல்லாம் அப்படிதானே கிளம்பி வந்தீங்க? கர்த்தர் சொன்னாரு, பணம் கொடுத்து செஞ்சிருக்கலாம், ஆனா நான் பணம் கொடுக்கல, எனக்கு கர்த்தர் சொன்னார் நானே செய்வேன். அல்லேலூயா. யாராவது மனுஷங்களை கையை பிடிச்சிட்டு போனா நடந்திருக்கும் ஒருவேளை, ஆனா கர்த்தர் சொன்னார் நானே செய்வேன். அந்த வார்த்தையை நம்பினீங்கல்ல, நீங்க நம்பிட்டீங்கல்ல, நம்பிதானே படகுல ஏறினீங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயம் கரை சேர்ப்பார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினவங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறு ஒருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறு ஒருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ். கொஞ்சம் அப்படியே தலையை அசைச்சு சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவது இல்ல இல்ல, நான் எங்களை நம்ப பண்ணிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போற தெய்வம் என் தெய்வம் அல்ல. வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு. நமக்குள்ள ஒன்ன தொடங்கிட்டாருனா, நமக்குள்ள விசுவாசத்தை தொடங்கிட்டாருனா, நமக்குள்ள அந்த நம்பிக்கையை தொடங்கிட்டாருனா, உங்களுக்கு சொன்னாரா உங்களை கொண்டு போய் வெளிநாட்டுல ஒரு இடத்துல உட்கார வைப்பேன்ற வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்ததா? The Lord will do it. He will do it. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். நிச்சயம். முன்மாறி மலையை கொடுத்துட்டு நான் போயிருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நான் முன்மாறி மலையையும் பின்மாறி மலையையும் ஏற்கனவே 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 அல்லேலூயா உங்களுக்கான நன்மைகள் ஏற்கனவே கர்த்தருடைய திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கான சுகம் ஏற்கனவே ஏற்கனவே. இந்த 21 நாள் என்ன நாள் தெரியுமா? நீங்க சுதந்திரிக்கிற நாள் தான். ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணின சுகம், மேன்மை, நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், அத நீங்க சுதந்திரிக்கிற நாள் தான் இந்த 21 நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். கர்த்தர் முன்மாறினா பின்மாறியும். ஆண்டவருக்கு இந்த பின்மாரியை குறித்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவைகள் நிறைவேறுகிறதாக பேதுரு என்ன பண்றாருன்னா கோடிட்டு காண்பிக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடியே, யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டபடியே இந்த நாள்ல கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லி பேதுரு நின்று என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மலையை போல அவர் எதை ஸ்தாபித்தார் என்று சொன்னால் ஒரு சபையை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அவருக்கு கெப்பாசிட்டி இவ்வளவுதான், அவர் இவ்வளவுதான் நிரப்ப முடியும், அவரால் இவ்வளவு பேர் தான் அபிஷேகம், அப்படிலாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு நபரை கர்த்தர் நிரப்பி ஒரு நபரை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருப்பார். அப்படிதானே? ஒரு எஸ்தரை கொண்டு, ஒரு மோசேயை கொண்டு, ஒரு யோசுவாவை கொண்டு, ஒரு கிதியோனை கொண்டு, அப்படி அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையும் ஒரு மனிதன் வழியாக
என்ன செய்வார் அப்படின்னா உலகுக்கு காண்பிப்பார். ஆனா நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா ஆண்டு ஒரு மனுஷன் இல்லாம ஒரு கூட்டத்தின் மேலே அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். நான் என்ன நம்புறேன், இதை படிக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த மேல் வீட்டறையில ஒருவேளை ஒரு 250 பேர் கூடியிருந்தாங்கன்னா 250 பேரையும் நிரப்பி நனைக்கிற அபிஷேகம் வல்லமை என் ஆவியானவர் இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அவரு கெப்பாசிட்டி அன்லிமிட்டெட். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? ஜீசஸ் அன்லிமிட்டெட். அல்லேலூயா. ஜீசஸ் அன்லிமிட்டெட். பரிசுத்த ஆவியானவர் யூ கேனாட் லிமிட். ஆமென். ஒருவேளை 250 பேர் இருந்தாலும் அவங்கள ஆண்டவர் நிரப்பியிருப்பார். இல்ல ஒருவேளை 2000 பேர் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் அந்த பின்மாறி மலையை ஊற்றியிருப்பார். அல்லேலூயா. இப்ப நம்ம எந்த அளவு கெப்பாசிட்டி, நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை நிரப்ப அவர் தயாராக இருக்கிறார். நான் நம்புறேன் இந்த 21 நாள்ல உங்க கொள்ளளவை கர்த்தர் கொஞ்சம் கூட்டணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. நீங்க 30 லிட்டர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நீங்க ஒரு 30 லிட்டர் தாங்குற கொள்ளளவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு நிரம்பி வழிஞ்சிருவீங்க. கரெக்டா இல்லைங்களா? அவ்வளவுதான், 30 லிட்டரா? ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படியே உங்களுக்கு ஒரு 100 லிட்டர் நீங்க நிரம்பி நிரம்பி வலிறீங்க. உங்களுக்குள்ள இருந்து நதி மாதிரி பாய்ந்து போகுது. ஆனா உங்க பக்கத்துல படுத்திருக்க உங்க கணவரை கூட அந்த தண்ணி நிரப்பல, பத்த மாட்டேங்குது. அல்லேலூயா. நதி எங்க பாய்ந்து ஓடு அப்படின்னா ஓட மாட்டேங்குது. ஏன்? கெப்பாசிட்டி. அல்லேலூயா. ஆனா நம்ம கெப்பாசிட்டியை கூட்டுற. நான் அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணேன் சமீபத்தில். ஆண்டவரே, நான் திருப்தி அடைஞ்சிடவே கூடாது, என் கெப்பாசிட்டியை பெருக்குங்க, என் அபிஷேகத்தின் அளவை கூட்டுங்க. நீங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா நிரப்புவதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கு. அல்லேலூயா. இந்த கடைசி கால தேசத்துக்காக நம்ம வந்திருக்கோம். தேசத்துக்குள்ள ஒரு ரிவைவலை பார்க்கணும். ரிவைவல் அதுதான் நம்முடைய நோக்கம். எழுப்புதல் தான் நம்முடைய நோக்கம். ஆனா எழுப்புதலுக்கு கர்த்தர், எழுப்புதலை வைப்பதற்கு கர்த்தருக்கு என்ன அபிஷேகம் தேவைன்னா பின்மாறி மழை அவருக்கு தேவை. ஏன்னா இம்மெச்சூர் பீப்புளை வச்சு ரிவைவலை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. குழந்தை கையில கொண்டு போய் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுத்தீங்கன்னா அது என்னதான் பண்ணும்? மண்ணில் போட்டு உருட்டும், தூக்கி விளையாடும், பந்து போல விளையாடும். ஏன்? அதுக்கு அதனுடைய வேல்யூ. நீங்க ஒரு 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 500 ரூபாய் நோட்டை ஒரு 3 வயசு பிள்ளை கிட்ட கொடுங்க, அது டர்ன்னு கிழிக்கும். ஏன்? அதுக்கு அதோட வேல்யூ தெரியாது. நான் என்ன யோசிச்சேன் அதை படிக்கும் போது, தியானிக்கும் போது, ஒருவேளை கர்த்தர் இன்னும் அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தினுடைய அற்புதங்களை செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம் இன்னும் சபை முதிர்ச்சி அடையலையோ? அல்லேலூயா. ஆமென். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைதனிலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே சபைகளில். நான் இப்ப சமீபத்துல சொல்றேன், பாட்டெல்லாம் பாடும்போது பாடுறாங்க எல்லா ஜனங்களும் நல்லா பாடுவோம். உங்களுக்கு என்ன பாட்டுக்கா பஞ்சம்? பாருங்க, பாட்டுக்கா பஞ்சம். உள்ள நுழையும் போதே என்ன பாட்டு? விலகாத அப்ப என் கணவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் நமக்கு பாட தெரியலையம்மா அப்படின்னு சொல்றாரு. பாடு, நல்லா பாடுற ஒரு திருச்சபை. எனக்கு பரிசுத்தாவினோட நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு தெரிஞ்ச பாட்டுன்னா நம்ம எப்படி பாடுவோம்? தெரிஞ்ச பாட்டுன்னு பாடுவோம். கரெக்டா இல்லைங்களா? நம்ம பயந்து அந்த பாட்டை பாடணுன்னே, ஓ இந்த பாட்டா, நமக்கு தெரிஞ்ச பாட்டு தானே, ஃபாதர் பாட்டு தானே, பாடிடுவோம் அப்படின்னு நமக்கு தோணும். கர்த்தர் சொன்னார், தெரிஞ்ச பாட்டுன்னு பாடாத, புரிஞ்சு பாடு, அப்பதான் சாறு வெளியே வரும். அல்லேலூயா. எப்படி கரும்பு புளிஞ்சாதான் அதுல இருந்து ரசம் வெளியே வருமோ, புளிஞ்சாதான் ரசம் வர்ற மாதிரி ஒரு பாட்டை புரிஞ்சு பாடினாதான் அதுக்குள்ள அந்த தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ரெவலேஷன்ஸ் வெளியே வரும். அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி பாடுறோம்னா ஏக்கத்தோட பாடணும். நீங்க ஏக்கத்தோட இப்ப பாடினீங்கன்னா, இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் எனக்கு வந்த ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பலாமா? ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே, ஆதி திருச்சபை
அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் குருடர் பார்க்க செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், மூடவர் நடக்கணும் ஏக்கத்தோட ராஜா கபதரலோ சொல்ல நம்ம குருட பார்க்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், மூடவர் நடக்கணுமே ராஜா நடக்கணுமே எங்கள் சபைகள் நிரம்ப உங்க பின்மாறி மழையினாலே நதியாய் பாயணும், நாங்க நிரம்பணும், நாங்கள் நிரம்பணும் நதியாய். அல்லேலூயா. இந்த பாட்டு ஒரு இப்ப சமீபத்தில் அப்படி ஏக்கத்தோட பாடினேன், அழுது பாடினேன். அல்லேலூயா. கதறி கதறி பாடினேன். என்னன்னே தெரியல. இந்த சாங் மினிஸ்டர் டு மீ ரீசென்ட்லி so much. அப்படியே பாடி தூங்கும் போது நான் பார்க்குறேன், கண் தெரியாத, கால் நடக்க முடியாத அப்படி ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து ஒரு மாதிரி உடையை அணிந்து அப்படி வராங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படி இந்த ஹால் மாதிரி இருக்கு, ஸ்டேஜ் எல்லாம் இல்லை, ஒரு ஹால் மாதிரி. அவங்க அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நடந்து வராங்க. இங்க ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு மூத்த ஊழியர் நின்று சொல்றாரு, நீங்க போய் அவங்கள தொடங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கேன் ஓரத்துல. ஏன்னா நமக்கு என்னுடைய ஒரு அழுத்தம் என் இருதயத்துல, என் சரீரத்துல என்னை அழுத்துது. அந்த அழுத்தம் என்ன என்ன பண்ணுதுன்னா அப்படியே போகுது. ஒரு அம்மா, வயதான அம்மா, நமக்கு கண்ணே ஒரு மாதிரி இருக்கு வித்தியாசமா. அப்படி போய் கண்ணு மேல இப்படி கையை வச்சு இப்படி எடுத்த உடனே அந்த கண் அப்படியே பாக்குது. இத பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஆசை. பின்மாறி மழையை கர்த்தர் முதிர்ச்சி அடையணும் சபை. இன்னைக்கு தேசம் முழுவதும் வளர்ந்த சபைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் பின்மாறியை மழையை ஊற்றுவது எதற்காக தெரியுமா? சபை முதிரணும். முதிர்ச்சி, மெச்சூர். ஏன்னா நிறைய இம்மெச்சூரான பீப்புள் கிட்டதான், நிறைய இம்மெச்சூரான பீப்புள் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் செஞ்சு சமுதாயத்துக்கு முன்னாடி கர்த்தரை வெட்கப்படுத்திட்டாங்க. அதனால கர்த்தர் எது எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு மழையை கொடுத்து சபையை மெச்சூராக்கி, ஒரு தனி மனிதன் அல்ல. அந்த ஊழியக்காரர் வந்து பிரின்சி நீ போய் கை வைன்னு சொல்லல, அவர் ஒரு பொதுவான அழைப்பை கொடுக்கிறார். நம்ம பக்கம் இருக்கிற எல்லாரும் போய் கை வைங்க, அது ஒரு பொது அழைப்பு. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல திடீர்னு ஒரு கதறல் சத்தம், அவங்க வயிற்று வலியில துடிக்கிறாங்க. நீங்க ஓடி போய் உங்க கையை வச்சு ஜெபிச்ச உடனே அவங்க சுகமானாங்கன்னா அடுத்த நாள் அந்த தெருவுல இயேசுவின் நாமம். ஆசை வந்துருச்சு, அந்த ஆதி திருச்சபையின் அற்புதங்கள் நடக்கணும். கைப்பிடிச்சு தூக்குனா முடவன் குதித்து எழுப்பினான். பேதுரு பேசுறதுக்கு முன்னாடியே பேதுரு கிட்ட வந்துட்டாங்க. எழுப்புதல் வார்த்தைக்கு முன்பாக கிரியைகள்ல வெளிப்பட்டுருச்சு. அல்லேலூயா. The revival, the revival. அந்த பின்மாறி மழையை கர்த்தர் இந்த 21 நாளும் நம்மளை அப்படியே நினைச்சு நினைச்சு இந்த இடத்துல இருந்து நதி பாய்ந்து பாய்ந்து பாய்ந்து, அல்லேலூயா, அப்படியே அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், நதி பாய்கிற இடமெல்லாம் ஜீவன் பெற்றது, லைஃப், ஹீலிங். வறட்சிகள் மாறின மாதிரி கர்த்தர் அதை அனுப்ப வேண்டும் என்று நம்ம இடத்துல எதிர்பார்க்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. நான் ஒரு ப்ரிப்பரேஷன் சர்மனை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 21 நாள்ல உங்களை எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அந்த பின்மாறி மழையின் அனுபவம், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலரை கொண்டு கர்த்தர் செய்தது. அந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல 3 விஷயம் நடக்குது. 2-3 சைன்ஸ் நடக்குது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த மழையாக அபிஷேகமாக இறங்கி வந்தபோது அவங்களுக்கு நடந்த முதல் விஷயம், அவங்க காதுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நீங்க 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இடி முழக்கம் போல காற்றின் சத்தம் அவங்களுக்கு
கேட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனம் ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னா, காது மட்டும் இல்லை, பிரிந்திருக்கிற நாவுகள் போல அக்கினிமயமான நாவுகள் வந்து அவர்களின் மேல் அமர்ந்தது. அப்படின்னா என்ன? கண்ணு பார்க்குது. அல்லேலூயா. மூன்றாவது தான், அவங்க வாய்களை திறந்து அவர்கள் பற்பல பாஷைகளை பேச. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆடிபிள் சைன், விசிபிள் சைன், வெர்பல் சைன். இந்த 3 சைனும் அவங்க கிட்ட இருந்ததுனால தான் அவங்க எங்கேயும் போகல, அவர்களை தேடி ஆயிரமான ஜனங்கள் ஓடி வந்தார். அல்லேலூயா. சபையே, பார்க்கிற கண்கள் திருச்சபைக்க வேண்டும், கேட்கிற காதுகள் திருச்சபைக்க வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற உதடுகள், அதிகாரமுள்ள உதடுகள், அல்லேலூயா, சபைக்கு வேண்டும். ஆமென். இந்த 3 நமக்கு திறந்துருச்சுன்னா நம்மளை நோக்கி எழுப்புதல் என்பது எளிதாய் மாறிவிடும். ரிவைவல் became very easy. எப்படின்னா, அந்த பின்மாறி மலையில வந்த காதுகள் திற. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, என் காதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுங்கப்பா, பல நாள் ஆச்சு, ஏதோ அடைச்சிட்டு இருக்கு, கேட்கவே மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அப்பா பேசுறது அப்படி கேட்கும்ல. ஆண்டவர் சொல்லுவாரே, இங்க போகாதுன்னு தடுத்து நிறுத்திருப்பாரே, அதுல பெரிய ஆபத்து உங்களை கர்த்தர் காப்பாற்றிருப்பார். எவ்வளோ நாள் ஆச்சு பிரத்யேகமாக நீங்கள் தேவ சத்தம் கேட்ட? எத்தனை நாட்கள் ஆனது தேவ தரிசனங்களை பெற்றுக்கொண்டு? அல்லேலூயா. என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரியின் மேலும் ஆவியை ஊற்றுவேன். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், மூப்பர்களுடைய கண்ணு திறந்துரும். அல்லேலூயா. வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், வாலிபர்களுக்கு இருதயம் திறந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் நம்புறேன், கர்த்தர் நம்ம காதுகளை, நம்முடைய கண்களை, நம்முடைய வாயை கர்த்தர் திறக்கிறனால this is the day of எப்பத்தா. அல்லேலூயா. இந்த நாள் எப்பத்தாவாய் மாறட்டும். ஆமென். இந்த நாள் தொடங்கி தெளிவா நீங்க படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்வார், உங்களுக்கு ஒருத்தரை நினைப்பூட்டுவார், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு, அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுன்னு சொல்வார். அந்த சகோதரி தற்கொலை பண்ணலான்னு போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இது மட்டும் நடந்தா அந்த சகோதரி, நீங்க கெஞ்சி எல்லாம் அவங்களை ஆலயத்துக்கு கூப்பிட வேணாம், ஓடி வந்துருவாங்க. அல்லேலூயா. அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த 21 நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பார்க்கிற கண்கள் சிலருக்கு வரப்போகுது, கேட்கிற காதுகள் சிலர் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. பேசுகிற நீங்க சொல்லிட்டு அப்படி போவீங்க, அது அப்படியே நடக்கும். ப்ராஃபெட்டிக்கல் அனாயிண்டிங் கர்த்தர் கொடுப்பார். கீழ்ப்படியாத பிள்ளைகளா, நீங்க மட்டும் ஒரு ப்ராஃபெட்டா இருந்தா உங்க பிள்ளைங்க, அம்மா நீங்க சொல்லுங்க போகாத தம்பி அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அவன் மீறி போவான், ஏதோ ஒன்று நடந்து வரும்போது சொல்லுவான், அம்மா நீங்க சொன்னீங்க, எங்க அம்மா சொன்னாங்க. ஒரு முறை இல்லை, இன்னொரு முறை அந்த உணர்வு அவனுக்குள்ள வரும். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? நான் நிரம்பணும், நான் நதியா பாயணும், நான் நிரம்பணும். அந்த கணுக்கால் முழங்கால் எனக்கு பத்தாதுப்பா, மழை, கனமழை வேணும். அல்லது எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கனமழை. எனக்கு இந்த ட்ரிசிலிங் எல்லாம் வேணாம், ஒரு கனமழை எனக்கு வேணும். அல்லேலூயா. இந்த கனமழையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு 2 முக்கியமான காரியங்கள் நமக்கு தேவை. 2 important things to receive this later rain. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்வதற்கு 2 முக்கியமான காரணம். முதல் காரணத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Zechariah chapter 10 verse 1 வாசிக்கலாம். 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக, அவர்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? பயிர் நமக்கு இல்லை, பயிர் அவருக்கு, மழை தான் நமக்கு. அல்லேலூயா. அவருக்கு என்ன உண்டாகணும்? அவருக்கு மழையை கொடுக்கிறவர் எதுக்கு கொடுக்கிறார்னா, அவருக்கு விளைச்சல் வேணும். அபிஷேகத்தை வாங்கிட்டு நானு என் பிள்ளை என் குட்டின்னு மட்டும் ஜெபிக்கிறதுக்காக அபிஷேகம் அல்ல.
தேசத்திற்காக திறப்பு நிற்பதற்கு, அற்புதங்களை செய்யறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். ராமேஸ்வரத்தை பத்தி நியூஸ்ல போடணும், என்ன அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் அங்க நடக்குது. அண்ணன் ரிசீவ் பண்ணிட்டார். அங்க நடக்குது, என்னன்னு தெரியல. அந்த எல்லையில திடீரென்று ஆஸ்பத்திரிகள் காலியாக இருக்கிறது. அற்புதங்கள், அல்லேலூயா, அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தினாவே வந்திடுமே. எவ்வளோ டைமென்ஷன் பாத்தீங்களா பரிசுத்த ஆவியானவருக்கு. மழை, காற்று, அக்கினி, அல்லேலூயா. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினி ஊற்றிடுமே எங்க மேல. நான் சொல்வேன், ask for greater things. பெரிய காரியங்களை கேளுங்க. உங்க அப்பா யார் தெரியுமா? பெரியவர். நீங்க ஆராதிக்கிற தெய்வன் யார் தெரியுமா? பெரியவர். சும்மா சின்ன சின்னதா கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரே தலைவலி நீங்கணும். தலைவலிக்கெல்லாம் நீங்க ரொம்ப இது பண்ண வேண்டாம். உங்க தலைமலை கை வச்சு, தலைவலியே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல இயேசு கிறிஸ்து நாமத்துல போ, அவ்வளவுதான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுமா? அல்லேலூயா. விசுவாசிச்சா அவனுக்கு எல்லாமே கூடும். பெரிய பெரிய காரியம். மோசே ஆல்ரெடி பெரிய ஆள். மோசே பெரியவன்றதுனால சின்னதையெல்லாம் கீழே இருக்கவங்க பார்த்துக்கிட்டோம். பெரிய பிசினஸ் மட்டும் கர்த்தர்கிட்ட கொண்டு போகலாம். சும்மா இந்த சில்லற வாக்குவாதம், அவன் என் பென்சிலை திருடிட்டான், அவன் என் இதை திருடிட்டான். எவ்வளோ நாளைக்கு அதுக்கு ஜெபிக்க போறீங்க? என் மாமியார் என்ன இப்படி சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் அந்த ஜெப குறிப்பே இருக்க போகுது? சின்னதெல்லாம் நீங்களே பைசல் பண்ணுங்கப்பா. பெரியவர்கிட்ட பெருச கொண்டு வாங்க. அல்லேலூயா. நான் இந்த ரெண்டு குழந்தைங்க பாடுவாங்க, உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா தெரியல. அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டே. கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? 2 குட்டி பசங்க அந்த பாட்டு பார்க்கும்போதே ஆசையா இருக்கு. ஆண்டவரே என் பிள்ளைங்களாம் அப்படி எழுந்து பாடணும் பாடுறதுக்காக. ஏன்னா அவங்க பாடும்போதே ஒரு அத்தாரிட்டியா பாடுறாங்க. நம்ம எப்படி பாடும்? அபிஷேகத்தோட அதிகாரத்தோட. ஆனா அந்த குழந்தைங்க பாடுது. ஏன்னா அந்த குழந்தைங்க பாடுறது எனக்கு பார்த்தாலே எனக்கு பவர் ஏறுது. அபிஷேகத்தோ அந்த பிள்ளை பாடுறது நீங்க பாருங்க இப்ப யூடியூப்ல. அதிகாரத்தோட ஒரு தலைமுறை எழும்புதே. எதுக்கு எழும்புது இந்த தலைமுறை? டான்ஸ் ஆடுறதுக்கா, புகை போடுறதுக்கா, லைட் அடிக்கிறதுக்கா? எதுக்கு தெரியுமா? ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் எழுப்புறதுக்கு. ஒரு தலைமுறை கர்த்தர் எதுக்கு தேடுறாரு? யங் ஜெனரேஷன் முதிர்ச்சி அடையணும். எதுக்காக அப்படின்னா, ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துகிற சின்ன சின்ன ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் நீங்களே டீல் பண்ணுங்க. அதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்துருக்காரு. ஆண்டவரே நீங்க வந்து டீல் பண்ணுங்க. நீங்க வந்து ஆண்டவர் சொன்னேன். நான் பார்த்து சில பேர், ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க தான் வளர்க்கணும். அது எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தாரு? கேப்ரியல் கிட்ட கொடுத்துருப்பாங்க. தூதனை சொன்னேன், நம்ம வளர்க்கணுன்றதுக்காக நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. வளர்க்க கிருபை கேட்டு வளர்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வளர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு நம்ம தூங்க முடியுமா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கடைசி காலத்துல பிள்ளைகளை பிசாசு டார்கெட் பண்றான். பிள்ளைகளுக்கு எப்பா தம்பி நீ ஆண் பிள்ளைப்பான்னு அவனுக்கு சொல்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்ப ஒரு ஆண் பெண்ணை தான்ப்பா நேசிக்கணும்னு சொல்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்ப கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும், தூங்க முடியாது. அல்லேலூயா. சில்லற விஷயத்த கீழே இருக்கிறவங்கள அலாட் பண்ணு, பெரிய விஷயத்த பெரியவர்கிட்ட கொண்டு வா. இப்ப நான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லேலூயா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எனக்கு விரோதமா பண்றாங்க, விரோதமா தான் பண்ணுவாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்றார், முதல்ல உங்களை எதிர்த்தானா? முதல்ல என்ன அவன் எதிர்த்துட்டான். உலகம் நம்மை நேசிக்காது, உலகம் நம்மை வெறுக்கும். அப்ப அந்த ஆட்டிடியூட் பைபிளை படிச்சுட்டோம்னா அது நம்மளை வெறுத்துச்சுன்னா கஷ்டமா இருக்காது. ஓ இது நேச்சுரல். இப்ப நாய் குலைச்சுச்சுன்னா நீங்க போய் வீட்டுல போய் ஆண்டவரே நாய் குலைக்குதப்பா, நாய் குலைக்குதப்பா, ஷோப்பா அப்படின்ட்டு போயிருவீங்கல்ல. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் தான் அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பாட்டு பாடுறோம் இல்ல, ராஜாக்களாக லேவியராக பாடணும் இல்ல. ராஜாக்களா வச்சிருக்காரா? சின்ன சின்ன விஷயம் நம்ம முடிப்போம். பெரியவர்கிட்ட எதை கொண்டு வரணும்? ஆண்டவரே தேசத்தை பாருங்கப்பா, யுத்தம் நடக்குது, அங்க பாருங்கப்பா மனுஷன். bring some solid thing to the Lord. மோசே கிட்டே பெருசுதான் கொண்டு வரணும்னா மோசேயிலும் பெரியவர்கிட்ட
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுக்கப்புறம் லெட்ஸ் டீல் சம் பிக் பிக் திங்ஸ். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் சில பெரிய பெரிய காரியங்களை செய்வோம். சும்மா சின்ன காரியத்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாட்டு தெரியும். அதை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் பாடி கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, நீர் பெரியவர், தெரியுமா உங்களுக்கு? அற்புதங்கள் செய்பவர். அதை வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஊழியக்காரர் பாடுறார். For you are great, you do miracles so great, there is no one else like you. இப்போ தமிழ்ல எடுக்கணும். அந்த ஊழியக்காரர் எப்படி எடுத்தாருன்னா, நாங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீர் பெரிய அப்படி எடுப்பாரு நான் நினைச்சேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எப்படி எடுத்தானா, பெரியவர் அப்படின்னு எடுத்தார். அதாவது நெடில எங்க போட்டார்னா பெருசுல போட்டார். நீர் பெரியவர்னு இல்லை, நீர் பெரியவரை விட பெரியவர். அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? அது பாடும் போதே என் கை தூக்குது. ஏன்னு தெரியல. ஏன் கை தூக்குன? ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா. முதல் விஷயம், ஜெபம் பண்ணுங்கள். பிரேயர் தான் ஃபர்ஸ்ட் கீ. ப்ரே பண்ணுங்க. ஏன்னா பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லி, கர்த்தரிடத்தில் வேண்டுங்கள், யார் கொடுப்பாரோ பெரியவர் கொடுப்பார். பெரியவர் இடத்துல கேளு. கேட்டா அவருக்கு விதை, நமக்கு மழை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். ஜெபம் தான். ஏன் இந்த பிரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் நான் சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே உங்களால கூடாது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு, உங்களால கூடாது ஒண்ணும் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? How many of you know? கர்த்தர் சொன்னார், என்னால எப்படி கூடாதது ஒன்றும் இல்லையோ உங்களாலும் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அது எப்படி? நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, எலியான்னு ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். எலியாவின் நாட்கள்ல பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் வந்த உடனே கர்த்தர் சொன்னாரு, நீ எங்க போயிடணும்? கேரித்தாற்று, ஒளிஞ்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தர் ஒளிஞ்சுக்க சொன்னார்னா போய் ஒளிஞ்சுக்கணும். ஆமென். ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகாக கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவார். அல்லேலூயா. இப்போ பைபிளில் வாசிக்கிறோம், ஒளிஞ்சுக்கிட்டாரு, திருப்பி கர்த்தர் கொண்டு வராரு, மேலே கர்மேலுக்கு ஏறுறாரு, பெரிய ஒரு ரிவைவல் நடக்குது, எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பவர்ஃபுல் ப்ரேயரை எலியா மேலே பண்ணுறாரு. இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் யாக்கோபு வந்து எழுதுறாரு, ஏன் புதிய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்கள், விசேஷமாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வாசிக்கணும்னு வலியுறுத்துறோம் அப்படின்னா, நியூ டெஸ்டமெண்ட் தான் மனிதன் பார்க்காததை, மறைவில் நடந்தவைகளை வெளியே கொண்டு வர விஷயம். கர்மேல நின்று அவர் ஜெபிச்ச ஜெபம் தான் பழைய ஏற்பாட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அறைகளுக்குள்ள, கேரி தாற்றண்டையில, விதவையின் வீட்டுக்குள்ள அவர் ஜெபித்த அந்த ரங்க ஜெபங்களை யாக்கோபு எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல யாக்கோபு வாசிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம், பழக்கப்பட்ட வசனம் 5:17, எலியா நம்மை போல. என்ன சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கும் போது நரம்பெல்லாம் புடைக்குது. வீட்டுக்கு போனா நான் வத்த குழம்பு வைக்கணும், மீன் குழம்பு வைக்கணும், அப்படிதான் நமக்கு தோணுது இல்ல? என் பிரச்சனை அதுவாயிருது. பைபிள்ல நான் எலியா, ஏன்னா நம்ம எலியாவை பார்த்தோன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் எலியாவால் தான் போக முடியும், அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, எலியா அவர் ஒரு பெரிய ஆள்ப்பா, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம். அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தள்ளி வந்துருவோன்றதுக்காக தான் யாக்கோபு ரெடியா கிளியரா ஆரம்பிக்கிறார் எழுதும் போதே, எலியா ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் கிடையாது, உங்களையும் என்னையும் மாதிரி ஆர்டினரி. அல்லேலூயா. ஹி இஸ் an ordinary. நம் பட்ட வேதனைகள், நமக்கு இருந்த பாடுகள், நமக்கு இருந்த டவுட்ஸ், நமக்கு இருந்த டிப்ரெஷன் எல்லாமே எலியாவுக்கும் இருந்துச்சு. ஆனா இப்படி பாடுள்ள மனுஷன் பவர்ஃபுல் மனுஷனாய் மாறினான். எப்படி என்றால் அவன் ஜெபத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபிச்சாராம்?
அவர் ஜெபிச்ச 3 வருஷம் 6 மாசம் முன்மாரியும் கிடையாது பின்மாரியும் கிடையாது. ஏன்னா வானத்தை அடைக்கும்படி எலியாவின் ஜெபம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், பிரேயர் ரிவைவலுக்காக நம்ம ஜெபிக்கலாம், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரேயர் always has to be aligned with the will of God. ஆமென். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் பதில் தர மாட்டேங்கிறாரே அப்படின்ற கேள்வி அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள உண்டு. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, எப்படி தண்டவாளத்துக்கு ரெண்டு இருக்கோ அதுக்கு மேலதான் என்ன போக முடியும், ரயில் போகும். அப்படிதான் ஆண்டவருடைய சித்தம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஜெபம் இந்த பக்கம் இருந்தா கண்டிப்பா நிறைவேறது கஷ்டம். எலியா கிட்ட கர்த்தர் சொன்னார் மழை வராது அப்படின்னா, எலியா எப்படி ஜெபிச்சார்னா மழை வரணும்னு ஜெபிக்கல, மழை வரக்கூடாதுன்னு தான் ஜெபிச்சார். ஒருவேளை எலியா ஜெபிக்கிறது யாரோ ஒருத்தர் இப்படி ஒட்டி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, எலியாவை பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். எலியா உள்ள ஜெபிக்கிறார், மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது. நீ யோசிச்சு பாருங்க, பஞ்சத்துல ஜனங்க கஷ்டப்படும் போது யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா எலியாவை எவ்வளவு தப்பா நினைச்சுப்பாங்க. என்ன ஜெபிக்கணும், கஷ்டப்படுற ஜனங்களுக்கு என்ன ஜெபிக்கணும், மழை வரணும்னு ஜெபிக்கணும். ஆனா மழை வரக்கூடாதுன்னு அவர் ஜெபிச்சார். ஏன்னா அதுதான் வில் அலைன்டு பிரேயர். அல்லேலூயா. ரிவைவல் வரணும்னா வில் அலைன்டு பிரேயர் இருக்கணும். எழுப்புதல் வரணும் அப்படின்னா தேவ சித்தத்துக்கு ஒத்த ஜபங்கள்லாம் படிப்பேன். அப்படி படிக்கும்போது நைட்டு ஆண்டவரே ஒரு ஆசை, அதில் படிக்கும்போது ஒரு வார்த்தையை படித்தேன், லார்ட் ஐ வாண்ட் டு பி an echo of your voice. நான் ஒரு எக்கோவா இருக்கணும். இங்கிருந்து மலை மேல இருந்து ஒருத்தர் ஜீசஸ் அப்படின்னு கத்தனா அந்த மலையில என்ன கேட்கும், ஜீசஸ் 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 ஜீசஸ். இங்க ஒரு ஜீசஸ் அப்படின்னு கத்தனா அங்க மோசே 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 மோசேன்னு கேட்குமா? கேட்டா அது எக்கோ இல்லை, எவரோ பின்னாடி இருந்து கலாய்க்கிறான்னு அர்த்தம். எக்கோனா என்னன்னா, அங்க தேவன் மழை வரக்கூடாது அப்படின்னு பரலோகத்திலிருந்து சொன்னார்னா, எலியா மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது ஜெபிக்கணும். அல்லேலூயா. இங்க வந்து மழை வரணும் மழை வரணும் மழை ஆண்டவர் சொல்ல, இவனை பாத்தியா இவனை நக்கல் பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? அந்த will aligned prayer என்ன பண்ணும்னா, சயின்ஸ் அடையாளங்கள் வானத்தை அடைச்சு வைக்கிறார். அடுத்த வரி வாசிப்போம், ஏன் சோகத்தோட முடிக்கணும், நல்லா முடிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இதை நான் எப்படி சொல்வேன் தெரியுமா, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா then he prayed அப்படின்னா அந்த இடத்துல ஏன் மறுபடியும் போட்டான், இப்போ மாத்தி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. என்ன ஏன் மாத்துனீங்க? இல்ல ஆண்டவர் மனம் மாறிட்டார். ஏன் தம்பி மாத்திட்ட, இவ்வளவு நேரம் மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்ச? அப்படிதானே ஜெபிக்கணும். இந்த ஜனங்கள்லாம் சாகணும். ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சாகணும். சில பேர் என்கிட்ட பேசும்போது ஒரு சகோதரி சொல்றாங்க, என் புருஷன் செத்துட்டா நல்லா இருக்கும், ஆனா இல்ல தெரியாம சொல்லிட்டேன். அவர் என் டிவோர்ஸ் கேட்கிறாரு என்கிட்ட. நான் நினைச்சேன் இப்படி இருந்தா டிவோர்ஸ் கேட்காம அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். உண்மை அப்படிதான், அப்படிதான் இருக்காங்க. ஏன் எலியா டக்குன்னு நல்லா தானே போயிட்டு இருந்தீரு, விட அள்ளிட்டு இந்த ஜனங்க அப்படின்னு இல்லாம ஏன் மாத்தின? இல்ல அப்பா மனம் மாறிட்டாரு, என் அப்பா மனம் மாறிட்டார். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணினா? அந்த இடத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாரு. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். The sky sent down the rain. வானம் பொழிந்துருச்சு. அப்படியே என்ன அர்த்தம்? இப்படி ஜபத்தினால வானத்தை இப்படி புடிச்சு வச்சிருக்காரு எலியா. ரிவைவல்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? will aligned prayer. will aligned prayer. அந்த ஒரு ஜபம் இருந்தா வானம் மழையை பொழியும். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் பிரேயர் அப்படி மாறணும்? நான் உங்க எக்கோவா மாறணும். என் ஜப அறையில நான் பேசுகிற வார்த்தை அல்லப்பா, நீர் உங்கள் இருதயத்தில் நினைக்கிறத நான் என் ஜப அறையில சொல்லிக்கிட்டு இருக்கணும். உம்முடைய நினைவுகள் என் வார்த்தைகளாய் மாற வேண்டும். நீர் சொல்லுகிற கட்டளைகள் என் உச்சரிப்பாய் மாற வேண்டும். A prayer has to be an echo of the word, echo of the will. நான் அப்படி எக்கோ பண்ணணும். அப்படி பண்ணதுனால தான் வானம் அடையுது, வானம் திறக்குது. இந்த மனுஷன் என்ன தூரத்துல இருந்து எலியாவை பார்த்தா இந்த மனுஷன் பலே கில்லாடியா இருப்பாரு போலியாப்பா, இந்த ஆளு வானத்தை அடைக்கிறாரு வானத்தை திறக்கிறாருப்பா அப்படின்னா எலியா சொல்வார், நான் பெரிய ஆள் இல்லைங்க,
பெரியவரோடு சேர்ந்து, பெரியவர் பக்கத்துல நின்று அவர் சொல்றதா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவர் பெரிய ஆளா இருப்பார் போல, வானத்திலிருந்து அக்கினி இறக்கிட்டாருன்னா எலியா சொல்லுவாரு, நான் பெரிய ஆள் இல்லை, பெரியவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின் ஏக்கம். முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு தேவை. முதிர்ந்தவர்கள். அல்லேலூயா. நான் நினைச்சது நடக்கணும் இல்ல, நான் இதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் யாரை நிரப்புவார் தெரியுமா? யார் தம் பாத்திரத்தை காலி பண்றாங்களோ, ஊற்றிடுங்க உங்களை ஒவ்வொரு முறையும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் உலகத்துல வாழும்போது நம்ம நிறைய விஷயங்களால் நிரப்பப்படுறோம்ல. அப்ப தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் யூ ஹாவ் டு போர் யுவர் செல்ஃப். அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க போறீங்கன்னா உங்க பிரேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? பை போரிங் யுவர் செல்ஃப். அல்லேலூயா. அவ உடைச்சு ஊத்துறா, மொத்தமா காலி பண்றா. அதாவது திறந்து ஊத்திருந்தா கூட 80% ஊத்திட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கலாம். உடைச்சிட்டானா ஒண்ணுமே மிச்சம் அங்க இருக்க, உடைக்கணும். அல்லேலூயா. உடைத்து விட்டீர்கள், ஊற்று விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பின்மாறி மழையினால் நிரப்புவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்புறீங்களா கர்த்தர் அப்படி செய்வாருன்னு? அல்லேலூயா. பிரேயர் தான் ரிவைவல்கான ஃபர்ஸ்ட். அது சும்மா பிரேயர் கிடையாது, வில் அலைன் டு பிரேயர். தேவ சித்தத்துக்கு ஒத்த ஒரு ஜெபம். ரெண்டாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு 2 வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். 11, 14 வாசிக்கலாம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில், எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தையை சொல்லாமா? ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாறியையும் பின் மாறியையும் பெய்ய பண்ணி. அல்லேலூயா. இந்த பிளெஸ்ஸிங் இங்க சொல்லப்பட்டிருக்க பிளெஸ்ஸிங், தானியம், திராட்சை ரசம், அல்லேலூயா, இங்க சொல்லப்பட்டிருக்க எண்ணெய், இங்க முன்மாறி பின்மாறி, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த அதிகாரத்தை 14 நீங்க இங்க வாசிச்சுட்டு இருக்கீங்களே, அப்படியே குடுகுடுன்னு 1ஆம் வசனத்துக்கு ஓடி போய் வாசிச்சு பாருங்க. அப்படியே 1ஆம் வசனம் உபாகமம் 11:1 வாசிச்சோம் அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, லவ் பண்ணு. அல்லேலூயா. அன்பு கூர்ந்து. 2வது, அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை. ஐயோ, படிக்கவே கஷ்டமா இருக்கே, எப்படி சிஸ்டர் கை கொள்றது? நீங்க கேட்கணும். கரெக்டா இல்லைங்களா? படிக்கவே இதுவும் அதுவும். நிறைய வாலிபர்கள் எங்ககிட்ட, நான் வி ஸ்பீக் லாட் வித் யூத்ஸ் பர்சனலா பேசுவோம். கிறிஸ்தவ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்கக்கா, இது பண்ணாதுன்றீங்க, அது பண்ணாதுன்றீங்க, இது போடாதுன்றீங்க, அது பண்ணாது. டூ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் சொல்லுவேன், தட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன், தட் இஸ் ப்ரொடெக்ஷன். அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு. அல்லேலூயா. நீங்க அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நீங்க, அதான் என்னாகம புத்தகத்தை நம்ம வாசிப்போம். நம்ம பீலேயாமை வச்சு கர்த்தர் சபிக்க சொல்றாரு. ஆனா பீலேயாமால என்ன பண்ண முடியல? இப்ப யோசிச்சு பாருங்க. பீலேயாம் மேல இருந்து பாக்குறாரு. நீங்க அப்படியே கற்பனை பண்ணுங்க, அந்த ஜனங்களுக்கு நேரா சாபத்தை அனுப்பணும். ஆனா அந்த எல்லைக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியல? சாபத்தை அனுப்ப முடியல. கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாத்துறாரு. இப்ப பீலேயாம் இதை தெரிஞ்ச உடனே நம்ம பைபிள் படி நம்ம என்னாகமம் வரையும் வாசிச்சிருந்தோம்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? முடியலன்னு அவர் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா பீலேயாம் சும்மா போகும்போது, அதனால்தான் புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும்னு சொல்றது. பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் ஹைட் பண்ணியிருந்ததோ அதெல்லாம் நியூ டெஸ்டமென்ட் நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும். நியூ டெஸ்டமென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதிர்ச்சி அடையணும். வளர்றதுக்கு பழைய ஏற்பாடு, முதிர்றதுக்கு நியூ டெஸ்டமென்ட் தான். அப்பதான் நியூ டெஸ்டமென்ட்க்கு வந்தாதான் பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்கு. ஏன்னா பவுலை பார்க்குறோம், அந்த மனுஷன் என்னங்க 40க்கு 40 அடி வாங்குறாரு, சும்மா ஜம்மன் நிற்கிறாரு, துரத்தி வெளியே போய் கொண்டு கல்லடி. ஸ்தேவான் அப்படிதான் பண்ணாங்க, இவரையும் அப்படிதான் கல்லடிச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அத்தனை கல்லடியும் வாங்கிட்டு மனுஷன் எழுந்து தூசி தட்டிட்டு உள்ள நடந்து வர்றாரு. பாடுகள் நமக்கு லகுவாய் தெரியும். எப்ப தெரியுமா? இந்த மாதிரி தேவ மனிதர்களை பார்க்கும்போது. இப்ப உள்ள அனுப்ப முடியல. எதை அனுப்ப முடியல? சாபத்தை உள்ள அனுப்ப முடியல. உடனே பீலேயாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனா தெரியுமா? நம்ம உள்ள போக முடியாது, ஆனா நீ அவனை வெளியில கொண்டு வாங்க. ஏன் மோவாபோட நாங்க போய் ஒரு டீ குடிச்சா என்ன தப்பு?
அல்லேலூயா. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கவன் ஸ்மோக் பண்ணுவான், நான் டீ தான் குடிப்பேன், என்ன தப்பு? அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிள் சொல்லுது நம்ம கேடகம் என்ன தெரியுமா? சால்வேஷன். நம்மை சுற்றி இருக்கிற கேடகம் சால்வேஷன். அப்ப இந்த சால்வேஷனை தாண்டி வந்து சத்ரு அட்டாக் பண்ண முடியாது. ஆனா சத்ரு என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுல இருந்து வெளியில வா. அல்லேலூயா. நம்ம ஒருத்தரை நேசிச்சோன்னா நமக்கு அவங்க சொல்றதை கேட்கறது கீழ்ப்படிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்றேன். அந்த பையன் சொல்லுவான், அவங்க அம்மா சொல்லுவாங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னா, அவ கேட்க மாட்டா. ஆனா அவன் சொல்லுவான், எனக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவ ட்ரெஸ்ஸை மாத்திருவாளே. ஏன்? லவ்னு சொல்றாங்க, ஒரு உலக பிரகாரமா. ஏன் ஏன் அப்படி பண்ண? எனக்கு அவனை பிடிக்கும், அவன் சொன்னா நான் கேட்பேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனால தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க பைபிளை பாருங்க, கற்பனை கை கொள்றதை பத்தி போட்டா பைபிள் எப்பவுமே லவ் தான் ஃபர்ஸ்ட் போடு. நீ நேசிச்சனா உனக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்காது. நீ ஆண்டவரை நேசிச்சனா ஏன் எப்படி சொல்றாரு, ஏன் இதை பண்ற அப்படி இருக்காது. அவன் உள்ள வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவன் சொல்லிட்டு போனான், உள்ள போக முடியாது ஆனா வெளியே கொண்டு வா. வெளியே வந்தவன் எல்லாம் செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன், இட் இஸ் a protection. ரெண்டாவது, எழுப்புதலை சபைகளும் தேசமும் கண்டுகொள்ளணும்னா ஜபம் மட்டும் பத்தாது, ஜபத்தோட ஒண்ணு செய்யணும், கீழ்ப்படிதல். இதே யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் வாசிச்சுங்க. எல்லாரையும் கூட்டுங்க கூட்டுங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ரிவைவல் எப்ப வரும்னா, எப்ப பின்மாறி மழை பெஞ்சிருக்கு வாசிச்சோன்னா அது எங்கெல்லாம் வந்ததுன்னா, கூட்டு ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு ஒன்னஸை பார்த்துட்டா ஹெவன் இறங்கி வந்துடும். அதனாலதான் பைபிள் சொல்லுது 2-3 பேர் இருந்தீங்கன்னா நான் வந்துடுறேன்றார் ஆண்டவர். ஏன்னா எங்க 2 மனிதர்கள் 3 மனிதர் ஒருமனப்பட்டாங்களோ அங்க கர்த்தர் மழையை கொடுப்பார். உங்க வீடு வறட்சி இருக்கா, உங்க வீட்டுல பஞ்சம் இருக்கா, உங்க வீட்டுக்குள்ள போராட்டங்கள் இருக்கா, நான் சொல்லுவேன் உங்க வீட்டுல 2-3 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜோமனு, ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடுங்க. ஒன்னஸ் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார். அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தார்னா அந்த வீட்டுக்குள்ள எந்த குறைவும் இருக்காது. அல்லேலூயா. கணவன் மனைவி ஜெபிங்க, மாமியார் மருமகள் ஜெபிங்க, பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிங்க. அல்லேலூயா. நீங்க சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பஞ்சம், கடன், வறுமை, எல்லாம் வியாதி எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த ஜெபத்தோடு கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படி கீழ்ப்படி. கர்த்தர் சொல்லிட்டாரா? கீழ்ப்படுகிறவருக்காக கர்த்தர் செய்வார். போ மோசே, எலியா போய் கேரியத்துல இரு, போய் கீழ்ப்படிஞ்சார், கேள்வி கேட்கல. அல்லேலூயா. போய் அந்த விதவை கிட்ட வாங்கி சாப்பிடு, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் விதவை கிட்ட வாங்கி சாப்பிடுறதா, அப்படி அவர் கேட்கல, கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்படி செய்த மனிதனை கொண்டுதான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை அந்த நாட்கள்ல கொண்டு வந்தார். இன்னைக்கும் God is ready to break. வானங்களை உடைத்து, மேகங்களை உடைத்து கனமழையை கொண்டு வர கர்த்தருக்கு எபிலிட்டி இருக்கு, அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதை ரிசீவ் பண்ற வெஸ்ல தான் கர்த்தர் தேடுறார். அந்த ரிவைவல், அந்த மழையை, பின்மாறி மழையை பெற்றுக்கொள்ளுகிற நிலத்தை நான் நம்புறேன். இந்த பின்மாறி மழை வந்துருச்சுனாலே அடுத்த அறுவடை வந்துருச்சுன்னு அர்த்தம். 2ஆம் அதிகாரத்துல பின்மாறி மழை வந்த உடனே 5000 பேர் வந்துட்டாங்க, அடுத்து 3000 பேர் வந்துட்டாங்க. எழுப்புதல் வரணும்னா மழை வரணும், மழை வரணும்னா அல்லேலூயா நான் செபிக்கணும், நான் கீழ்ப்படிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர் என் கூட சேர்ந்து எழுந்து நிற்போமா தேவ சமூகத்துல? தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ரமஷிதரலோ நிமகஷிதரந்திரிலே இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் கனமழையா, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழை. இந்த பெருமழை வருவதற்கு காரணம் யார்? கையளவு மேகம் தான். இன்னைக்கு நம்ம ஆராதிக்க போறோம். கொஞ்சம் கடைசியா சில நிமிடங்கள் இப்ப ஒரு மேகம் இங்கிருந்து எழும்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்ம பாட பாட துதியின் மேகம் எழும்பணும், எழும்பணும். ஜெப மேகம் எழும்பணும். எழும்ப எழும்ப அந்த கையளவு மேகம் தான் பெருமழையை கொண்டு வரப்போம். கீழ்ப்படிந்த எலியாவுக்காக கர்த்தர் அதை எழுப்பி தந்தார். இன்றைக்கு நமக்காக கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க. முதல் நாளே நீங்க வந்திருக்கீங்க. 21 நாளும் வரணும்னு தீர்மானிச்சிருக்கீங்க. அந்த தீர்மானங்களை எடுத்த ஒவ்வொரு வீடுகளின் மேலும், ஒவ்வொரு குடும்பங்களின் மேலும், ஒவ்வொரு தனிநபரின் மேலும் கர்த்தர் அந்த மழையை பொழிய பண்ண போகிறார். உங்க வீடுகள்ல தானியங்களை நிரப்ப போகிறார். உங்கள் வீடுகள்ல எண்ணெய்களை நிரப்ப போகிறார். உங்கள் வீடுகள் கனமழையை பெற்றுக்கொள்ள போகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பின்மாறி மழை எங்கு வந்தாலும் அங்கு திருப்தி உண்டாகுமா. உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் தேவைகளோடு இருக்கிறீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் சந்திக்க போகிறார். இவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பின்மாறி மழை வர வேண்டும். இப்ப நம்ம ஆராதனை, நம்ம ஜெபம், நம்ம கீழ்ப்படிதல், சின்ன விஷயத்தை கர்த்தர் சொன்னா கூட அந்த சின்ன கையளவு மேகம் என்கிற கீழ்ப்படிதல் தான் ஒரு பெரிய கனமழையை, பெருமழையை, அருள்மழையை தேசங்கள் மேல் கொடுக்க போகிறது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கரங்களை தட்டி பாடலாமா? ஷத்திரபல். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசும். ஒரு 30 செகண்ட் நல்ல டங்ஸ் வாய்களை திறந்து பேசும். ஏன்னா நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்க கெப்பாசிட்டி கூடும். கெப்பாசிட்டி கூடும். நல்ல ரந்தரபல ஷிகேர மதரபல நீமதர மகதரபல ஷிங்கேதர ரோதிரிபலதர நீனதரம ஷிகேதரபலதரபல மதரப. வாய்களை திறந்து பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். யார் அவைலபிளா இருந்தாலும், யார் அவைலபிளா இருந்தாலும், நீ மறுதலித்தவனா இருந்தாலும், நீ கர்த்தரை விட்டு தூரம் போனவனா இருந்தாலும், நீ ஓடி போனவனா இருந்தாலும், நீ மறுபடியும் மீன் பிடிக்க போனவனா இருந்தாலும், நீ மேல் வீட்டறையில் நின்று கொண்டிருப்பாயானால் கனமழை உன்மேல் வரும். யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் பெருமழையை பொழிய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த எல்லைக்குள்ள நீங்க வந்ததுனால, இந்த சபைக்குள்ள உங்க கால் பட்டதுனால, இந்த ரீஜனுக்குள்ள, இந்த டெரிட்டரிக்குள்ள நீங்க வந்ததுனால, நீ மறுதலித்த பேதுருவா இருந்தாலும், நீ கேள்வி கேட்ட தோமாவா இருந்தாலும், நீ ஓடி போனவனா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், நீங்கள் யாரா இருந்தாலும், உங்கள் மேலே அந்த அபிஷேக மழை, அந்த பின்மாறி மழை ஒரு முதிர்ந்த சபையாய் ரபூனி நம்மோடு சபையை நிறுத்துவதற்கு நீ வளர்ந்த சபைகள் 1000 இருக்கலாம். முதிர்ந்த சபைகளை கர்த்தர் தேடுகிறார். முதிர்ந்த கிறிஸ்தவனை கர்த்தர் தேடுகிறார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து என்னை முதிர்ச்சி ஆக்குங்கப்பா, என்னை முதிர்ந்தவன் கைகளிலே வரங்களை கொடுப்பார். முதிர்ந்தவன் கைகளிலே அதிகாரங்களை கொடுப்பார். நீமமா ஷிகதரோரோரோரோரோ போலோ ரிகபதர பாபா ஷிகபதர பாதர. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. குருடர் பார்க்க வைராக்கியமா பாடலாமா? குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், முடவர் நடக்கணுமே ராஜா, முடவர் நடக்கணுமே. ஷபபதரா. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும். உங்கள் கைகளினாலே, உங்கள் கைகளினாலே, விசுவாசிகளுடைய கைகளினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி கர்த்தர் இந்த ராத்திரி இறங்கி வந்திருக்கிறார். சபைகள் நதியாய் பாயணும். பத்தாது, சபைகள் நிரம்பணும். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி அதை நான் பார்க்கணும். கண்களை திறக்கிறார், செவிகளை திறக்கிறார், உதடுகளை திறக்கிறார். பார், தரிசனங்களை பார், கேள், கர்த்தருடைய சத்தத்தை கேள். யாக்கோபின் தேவனின்
சத்தம் கேட்கணும். யாக்கோபின் அவர் சொல்றத நான் என் ஜப அறையில சொல்லணுமே. கேட்கணும். அவர் சொல்றத என் பிரசங்க பீடத்தில் சொல்லணுமே. ராஜா சபைகள் கேட்கணுமே. சிகதரபலத சபைகள் நிரம்பணும். நதியாய் பத்தாது பத்தாது நாங்கள் விரும்பணும். நதியாய் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும். பெருமழையா இடங்கொள்ளாமல் சிகதரபத்திரே இறங்கி வரணும். பெருமழை வைராக்கியமா சிவத்தோரே பாபா பாபா போகு மட்டும் இறங்கி வரணும். பெருமழை எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும். என் கண் பார்க்கணும். என் கண்ணு பார்க்க என் பையன் எழுமணும். என் கண்ணு பார்க்க என் பேர பிள்ளை எழுமணும். என் கண்ணு பார்க்க, என் கண்கள் பார்க்க என் கணவர் கர்த்தருக்காக எழுமணும். என் கண்கள் பார்க்க, என் கண்கள் பார்க்க என் அடுத்த தலைமுறை எழுப்பி ஊழிய செய்யறத நான் பார்க்கணும். ராஜா நதியாய் பாயும் சூரத்தில் இருந்து மோசையை போல அல்ல. சொல்லுங்க. நதியாய் பாயும் எழுப்புதல் தேசத்து சிவபாபா நல்ல கரங்களை தட்டி காண வேண்டும். காண வேண்டும். ராஜா உங்க பிள்ளைகள் எழுப்பி கர்த்தருக்காக நிற்கிறதை அடுத்த தலைமுறை ரபூனி திருச்சபையில் இருந்து அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்கள். வைராக்கியமுள்ள எலியாவை போன்ற தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள். மலைகளுக்கு ஏறுகிற சுவிசேஷகர்கள் எழும்புகிறார்கள். வீடுகளுக்குள்ளே எஸ்தர் ராஜாத்திகள் எழும்புகிறார்கள். சபைகள் நாங்க பார்க்கணுமே. நாங்கள் நிரம்பணும். கெபாசிட்டியை கூட்டுறார் அப்பா. நதியாய் அதிகமாகுது. பின்மாறி மழை வருகிறது. சபை முதிர்ச்சி அடைகிறது. 21 நாள் முடிவதற்குள்ளாக சபையை முதிர்ந்த சபையாய் மாற்றி ரபூனி திருச்சபைக்கு ஒரு பெரிய அறுவடையை என் கர்த்தர் ஏற்கனவே அதை செய்து முடித்தார். கரங்களை தட்டி சிவபதரலிதரலா விபவதரவலா சிதரே எழுப்புதல் தேச காண வேண்டும். கைகளை அப்படியே உயர்த்தி அர்ப்பணிச்சு ஒரு புதிய ஜெப ஆவி, கீழ்ப்படுகிற அன்புள்ள இருதயம், எழுப்புதல் தேச